செக்ஷன் ஈல எபிசோட் 2 ஸ்டார்டிங்கே வந்து ஜேஜேவை தான் காட்டுறாங்க. ஜேஜே வந்து போன எபிசோட்ல கீஃபர் மேல கோட் தூக்கி போட்டிருப்பால, அதை பத்தி அவ யோசிச்சுட்டு வரா. கேம் ஆனா உண்மையாவே வா, நான் ஏன் அப்படி பண்ணேன், அவன் இதுக்கு என்ன பண்ண போறானோ அப்படின்னு அவ யோசிச்சுட்டே வரும்போது சியான் வந்து சொல்றான், ஜே நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஜே வீட்டை பார்த்துட்டு, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு உனக்கு இந்த கோட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜே சொல்றா. சியான் வந்து இல்லை பரவாயில்ல, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஸோ இதை நீயே வச்சுக்கோ. அப்பயே நீ இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு ஜே கேட்குறா. நான் உன்னை ட்ரா பண்ணுறதுக்காக வந்தேன், சரி பத்திரமா போ, டேக் கேர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ பத்திரமா போ, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறான். ஸோ அப்போ சியான் வந்து திரும்பி வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது நிறைய பசங்க வந்து நிற்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த பசங்கள்லாம் சியானை பார்த்து கேட்குறாங்க. சியான் வந்து ஒரு மாதிரி கிண்டலாக பேசினவனே அந்த பசங்க காண்டாயிடுறாங்க. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பல்ல உடச்சிட்டா நீ இந்த மாதிரி சிரிக்க மாட்டேல்ல அப்படின்னு சியான் பார்த்து சொன்னோடனே சியான் வந்து என்னோட பல்லெல்லாம் உடச்சிட்டா கூட எனக்கு சிரிக்க தெரியும், நான் நல்லா சிரிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பசங்க காண்டாகி ஜேஜே வச்சு பேசுகிறாங்க. அப்போ வந்து சியானும் காண்டாயிட்டு நீங்கள் ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதோட கட் பண்ணி ஜேஜே உள்ளே போனால, ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கா. அப்படின்னா ஆண்டி சொல்கிறாங்க, நீ உட்காரு வா சாப்பிடு ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவளும் உட்காரும் போது ஏஞ்சலோ சொல்கிறாரு, இதுதான் உன்னோட லாஸ்ட் வார்னிங் ஏரிஸ், இதுக்கப்புறம் நீ வந்து ஜேஜேவை நீ தான் கூட்டிகிட்டு போகணும், நீ இதோட வாட்டி இந்த மாதிரி பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். பட் ஏரிஸ்க்கு தான் ஜேஜேவை பிடிக்காதுல்ல, ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி உள்ளுன்னு கோவமாகவே இருக்காரு. ஏன்னா அண்ணனை எதிர்த்து பேச முடியாது, ஸோ அதனால் அப்படி இருக்காரு. ஸோ அடுத்த நாள் வந்து ஏரிஸ் போகிறாங்க, பின்னாடியே ஜேஜேவும் போகிறான். ஸோ காரில் ஏறி போகும்போது ஜேஜே சொல்கிறான், பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னும் போது ஏரிஸ் சொல்கிறான், ஒன்றும் தேவையில்லை, ஏஞ்சலோ சொன்னதுதான் கேட்டல, தேவையில்லாமல் பண்ணாது, அமைதியாக போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்துடலாம் ஜேஜே. அவள் பேக்லேருந்து ஒரு சாக்லேட் எடுக்கிறான், அதை வந்து ஃபெலிக்ஸ் வந்து பிடுங்கிடுறான். அப்போ ஜேஜே வந்து டே அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹெல்ப் பண்ணல, சரி ஓகே ஓகே அப்படின்னு ஜேஜே சொல்கிறான். அந்த டைம் பார்த்து கீஃபர் வந்துடுறான். ஓ நீ உண்மையாகவே எங்களுக்குலாம் ஃபுட் வாங்கி தரணும்னு ஆசைப்படலையா, இதான் லிஸ்ட்டு, இதை போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறான். அதுக்கு ஜேஜே சொல்கிறா, என்னடா இது லோன் லிஸ்ட்டை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ நான் வாங்கி தரணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோடனே கீஃபர் வந்து சொல்கிறான், இந்த செக்ஷன் ஈல இருக்கணும்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜேஜே சொல்கிறான், நான் தான் முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அதான் என் பதில் அப்படி ஜேஜே சொல்கிறான். ஸோ அப்படி சொன்னோடனே கீஃபருக்கும் வந்து அவனுடைய பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறான். நீ ஒன்றும் ஃப்ரீயாக எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னோடனே ஜேஜேவும் நோ சொல்லணும்னு தான் நினைக்கிறா, நோ தான் சொல்கிறா. பட் ஓகே லாஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கேன்டீன்லேருந்து நிறைய ஃபுல்லாக ஃபுட்டு தான், அப்படியே கை ஃபுல்லாக ஃபுட்ஸ் தான் நிறையா. அது வந்து வாங்கிட்டு போகும்போது அவளுடைய காயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அவள் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் வந்து கிராஸ் பண்ணி போறான். அது வந்து ஜேஜே காதில் விழுது. அவள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, பாரு அந்த பொண்ணு கீஃபர் கூட இருக்கா அப்படின்னு சொல்றது கேட்குது. இப்போ பார்த்து ஏரிஸும் எல்லாரும் வராங்க. ஜேஜே பார்த்தோன்னே ஏரிஸ் சும்மா இருப்பானா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இது எல்லாமே செக்ஷன் ஈக்காகவா அப்படின்னு வந்து ஏரிஸ் கேட்கும்போது அவன் வந்து சாரி நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேஜே போகாத அப்படின்னு வந்து ஏரிஸ் கத்துறான். போகாத ஜே, நோ போகாதன்னு போது சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஏரிஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். ஓடிட்டு அந்த ஃபுட் எடுத்துன்னு போய் கிளாஸ் ரூம்ல வச்சு கீஃபர்னு கத்துறான். எல்லாரும் வந்து அந்த ஃபுட்டை வச்சோன்னே எல்லாரும் வந்து எடுத்து ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த எல்லாத்தையுமே எடுத்து ஒருத்தரா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸ் வந்து ஜே பார்த்து, ஜே நீயும் வா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வந்து ஜே சொல்றான், நிஜமாவே வா, என்ன கூப்பிடுறியா, வா அப்படின்னு ஃபெலிக்ஸ் இருந்த இடத்துக்கு ஜே வர்றான், உட்காடுறான். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஆனா வந்து யூரி மட்டும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு ஃபுட் எதுவுமே சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, ஓ உனக்கு இது பிடிக்கலையா, நான் வேணா உனக்கு வேற ஃபுட்டு தரேன், உனக்கு சாண்ட்விச் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து ஒன்று எடுத்து தரான். அவன் அப்படியே முறைச்சிட்டே கீஃபர் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு யூரி எழுந்து போயிடறான். ஸோ அப்போ வந்து ஜே யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்பி ஃபெலிக்ஸ் கிட்ட, உன்கிட்ட சியான் நம்பர் இருக்கா, சியான் இன்னைக்கு வரவே இல்லைல்ல, உன்கிட்ட இருந்தா கொடு அப்படின்னு ஃபெலிக்ஸை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறான். அப்படியே அவன் சொல்றான், உன்னோட நம்பரும் கொடு அப்படின்றான். உன்னோட நம்பரும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த ஃபோன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜோட நம்பரும் அவன் எடுத்துக்கிறான். போகுது. ஸோ ஒருத்தரா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
யாருக்குமே முக்காவாசில இருக்கவங்க யாருக்குமே தெரியல, தெரியல மேம், தெரியல மேம் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒருத்தர நேமா வாசிக்கும்போது சாரி ஜாஸ்பர் ஜீன் பெர்னாண்டஸ் மரியானோ அப்படின்னு சொன்னாலே மொத்த கிளாஸுமே ஷாக் ஆயிடுது. எல்லாருமே வாட் புரியல புரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மேம் கேட்குறாங்க, உனக்கும் பெர்னாண்டஸ்க்கும் ஏதாவது ரிலேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து கீஃபர் கேட்குறான் எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் இஸ் மை கசின் அப்படின்னு சொன்னது எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ கிளாஸ் முடியுது. அதுக்கப்புறம் யாருமே எந்த பசங்களுமே அவகிட்ட பேசவே இல்லை. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எதுக்கு என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மள அவாய்ட் பண்றாங்க, இவெல்லாம் வாண்டடா போய் பேசுற ஃபெலிக்ஸ் என்கிட்ட சாக்லேட் இருக்கு சாப்பிடுற அப்படின்னு கேட்கும்போது நார்மலா ஃபுட் கொடுத்தா இந்த பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பேசுவாங்கல்ல. பட் யாருமே அவளை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சியானுக்கு கால் பண்ணி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சியான் கேட்குறான், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, பட் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், பட் ஐம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு வந்து சியான் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஜே வந்து நீ எப்போ வருவேன்னு கேட்குறா. நான் வரத்துக்கு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சியான் சொல்றான். அவ்வளோ ஆகுமா, ஏன் அவ்வளோ ஆகும், உனக்கு உடம்பு ஜஸ்ட் நாட் ஃபீலிங் வெல்லுன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன ஆச்சு, நாட் ஃபீலிங் வெல்னா என்ன அர்த்தம், ஓ நீ உண்மையாவே நான் மிஸ் பண்றியா அப்படின்னு சியான் சொன்னாலே ஜே கடுப்பாயிடுது, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றேன் அப்படின்னு. ஆனா வந்து சியான் வந்து சரியா சொல்லாம போனை டக்குன்னு கட் பண்ணிடுறான். ஜே வந்து இரு நான் வந்து கீஃபர் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அவன் கட் பண்ணிடுறான். அடுத்து ஏரிஸ் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்றான். ஏரிஸ் வந்து ஏரிஸ் கிட்ட போய் நான் அவன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு ஏரிஸ் சும்மாவே கத்துவோம், ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப வந்து அவ சொல்றா, இல்ல இன்னைக்கு வந்து மேம் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன் என் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் உன்னோட கசின் சொன்னாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க, என்ன அவாய்ட் பண்றாங்க, ஏன் எதனால அப்படின்னு அவன் கேட்கும்போது ஏரிஸ் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு எனக்கு என்ன தெரியும், போய் அவங்களே கேளு, இந்த மாதிரிலாம் என்ன சும்மா தொந்தரவு பண்ணாது, இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு போயிடுறான். ஜேஜேக்கு வந்து ஒண்ணுமே புரியல.